வாட்ஸ்அப்பில் ரகசியமாக சேட் பண்ணோம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா உடனே இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யாராலையும் உங்கள் சேட்டிங்கு ஸ்டேட்டஸு கால் ஹிஸ்ட்ரி எதையுமே பார்க்க முடியாது. இப்போ நான் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுற பாருங்கள், சேட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது. இப்போ நான் அதை பார்க்கணுன்னா கீழே இருக்கிற அந்த மெசேஜ் ஐக்கான 3 தடவை தட்டினா போதும், பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணால் மட்டும்தான் என்னோட சேட் ஹிஸ்ட்ரியை என்னால் பார்க்க முடியும். இதே மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பையோ லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேறு யாரும் உங்களுடைய சேட்டிங்கையோ ஃபோட்டோஸையோ வீடியோஸையோ கால்ஸையோ யாரும் பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், லைவாக நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன், சேட் ஹிஸ்ட்ரி நான் கிளிக் பண்ணுறேன், எதுவுமே ஓப்பன் ஆகாது. ஸ்டேட்டஸ் போகிறேன், எதுவுமே இருக்காது. கால்ஸில் எதுவும் இருக்காது. மற்றவங்க வந்து வெளியே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுவே நீங்கள் அந்த மெசேஜ் ஐக்கான 3 தடவை தட்டினீங்கன்னா போதும், பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கிற பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேட் வரும், நீங்கள் ரகசியமாக சேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா உடனே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணி இப்போவே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுன்றதை அழுத்திக்கோங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானே ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ நீங்களும் இதே மாதிரி வாட்ஸ்அப்பை வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும், உங்களுடைய சேட்டை யாரும் படிக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் ஓப்பன் பண்ணதும் அந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ஸ்டார்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பாஸ்வேர்டு கேட்கும். எந்த பாஸ்வேர்டு போட்டால் உங்கள் வாட்ஸ்அப் சேட் ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து 2 டைம் என்டர் பண்ணிக்கோங்க, மேலேயும் கீழேயும். என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் கேட்டிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற இமெயில் ஐடியை போட்டுட்டிங்கன்னா பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா கூட ஃபர்கட் பண்ணிக்கலாம். ஃபர்கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதும் வாட்ஸ்அப்பு செட்டிங்ஸு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வாட்ஸ்அப்பை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதும் 2 பர்மிஷன் கேட்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அலோவ் பர்மிஷன்றதை கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ் லாக் இந்த ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறமா 2வது பர்மிஷன் உங்களுக்கு இருக்கும், அதை ரெட் கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் திருப்பியும் போயிட்டு இதே அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனீங்கன்னா சேட்டை உங்களால் படிச்சிக்க முடியும். ஸோ நார்மலாக வாட்ஸ்அப் போய்ட்டு பாஸ்வேர்டை போட்டு இது பண்ணுறது இந்த ஆப்ஷன். இதுலையே எனக்கு இந்த சேட்டே வரக்கூடாது, பாஸ்வேர்ட் போடக்கூடாது, சேட்டே ஃபஸ்ட்டு வரக்கூடாதுன்னா சேம் அதே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் கவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடலாம். ஸோ வேறு எந்த செட்டிங்ஸும் பண்ண தேவையில்லை. இப்போ போய் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் சேட்டு கேட்காது, பாஸ்வேர்டும் கேட்காது, பட் உங்கள் சேட் வந்து காட்டவே காட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா யாராலையும் அதை கிளிக் பண்ணி படிக்க முடியாது. அந்த மெசேஜ் ஐக்கான 3 தடவை கிளிக் பண்ணால் மட்டும்தான் பாஸ்வேர்டே கேட்கும். பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேட்டை உங்களாலேயே படிக்க முடியும். ஸோ உங்கள் சேட்டை யாரும் படிக்கக்கூடாது, உங்கள் சேட் பர்சனலாக இருக்கணும், உங்கள் சீக்ரெட்டெல்லாம் மற்றவங்க தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இப்போவே யூஸ் பண்ணுங்கள். இதில் இது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் லைவாக ஓப்பன் பண்ணி அந்த மெசேஜை கிளிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனதும் கீழே செட்டிங்ஸ் லாக் பண்ணி வைக்க முடியும், அன்இன்ஸ்டால் பண்ணாத மாதிரி ஆன் பண்ணி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் லாக் பண்ணுறதுனாலும் லாக் பண்ணிக்கலாம், நம்பர் லாக் அப்படி தேவையில்லைன்னா. அதுக்கடுத்தது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேட்டர்ன் லாக் தான் வேணும்னா அதையும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கேலரியில் சேவ் ஆகக்கூடாதுன்னா ஸோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். அப்ளிகேஷனோட ஐக்கானை கூட மறைச்சி வைக்கும். மறக்காமல் இது வரைக்கும் லைக் பண்ணாதீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்குனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது டெக் வீடியோ வேணும்னாலும் சரி. இதே மாதிரி டெக் வீடியோ பார்க்கணுன்னா தமிழ் டெக் சென்ட்ரல் சேனல் உள்ளே போய் பாருங்கள். நன்றி.